இப்போ ரீசெண்ட்லியாக பழனி கோவிலில் ஒரு நபர் வீடியோ போட்டிருந்தாரு, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கோவிலுக்கு வராதிங்க, தயவுசெய்து கோயிலுக்கே வராதிங்க அப்படின்னு போட்டிருந்தாரு. என்ன வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தா, அங்கே இருக்க சுவர் ஓவியங்கள் அதெல்லாம் பழங்கால ஓவியங்கள். இந்த பழனி கோவில் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட கோவில்கள், ஏகப்பட்ட புண்ணிய ஸ்தலங்கள், ஏகப்பட்ட அதாவது பாதுகாக்கக்கூடிய இடங்கள், மண்டபங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கேருந்து போகிற பசங்க அந்த தன்னுடைய காதலி பெயரையோ இல்லை தன்னுடைய பெண் தோழியோட பெயரையோ இல்லை இவங்க பெயரையோ அதில் கிறுக்கி வச்சிடுறது. இது எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. எல்லா கோயிலையும் அந்த மைய எடுத்து எழுதுறது, பேனால கிறுக்கி வைக்கிறது, மார்க்கரை வச்சு கிறுக்கி வைக்கிறது. அந்த காலத்துல இருந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஏகப்பட்ட புராதன சின்னங்களை பார்க்குறேன்ற பேர்ல அங்க போய் அங்க இருக்க எல்லாத்தையும் அழிக்கிறது. இதெல்லாம் யார் செய்யறான்னு நினைக்கிறீங்க? படிக்காதவன் பயப்படுவான் இதை செய்ய வேணாம் அப்படின்னு. ஆனா படிச்சவன் அவன் டிகிரியோட எழுதி வச்சுட்டு போறான். அவனுக்கு அவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா அதே இடத்துல அவனுடைய ஃபோன் நம்பரையும் அவனுடைய வீட்டு விலாசத்தையும் எழுத சொல்லுங்க பார்ப்போம். ஒரு அசிங்கமான வேலை இல்லது. உன்னுடைய வீட்டில், உன்னுடைய சொந்த வீட்டில் ஒரு செவத்துல எவனோ ஒருத்தன் வந்து எழுதுனா எப்படி இருக்கும்? அது ஒரு மக்கள் பொதுவான விஷயத்தை பார்க்கறதுக்காண்டி, தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி, தன்னுடைய வரலாற்றை பற்றியோ அந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றியோ தெரிஞ்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட விஷயங்கள் அது. அதை எத்தனை ஆண்டுகளை எத்தனை மன்னர்கள் பாதுகாத்து வந்திருப்பாங்க. அங்கே போய் கல்லை வச்சு செதுக்குறேன்ற பேரில் அந்த இடத்த உடைச்சி ஓட்டையாக்கி ஆர்டின் போட்டு வைக்கிறது, எழுதுறது, கிறுக்கி வைக்கிறது கேவலமாக இல்லை? நீங்களாம் எதுக்கு படிக்கிறீங்கன்னே தெரியல. படிக்கிற கல்வி நம்ம புத்தியையும் நம்மளுடைய நடவடிக்கையும் நல்வழிப்படுத்தணும். உங்களுக்குலாம் அது இல்லை. அதனால அந்த மனுஷன் சொன்ன மாதிரி கோவிலுக்கே நீங்களாம் போகாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சாக்கடையும் குப்பைக்குளம் தான், அங்கே தான் நீங்கள் போய் இருக்கணும். தயவு செய்து கோயிலுக்கு போகிறது யாராக இருந்தாலும் சாமி கும்பிட போங்க, சுற்றி பாருங்க, அங்கே இருக்க விஷயங்களை என்ஜாய் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. புறாக்களின் சத்தம், மயில்களின் சத்தம், அதனுடைய அழகு, கோவிலில் இருக்க சுவர் ஓவியங்கள், அது போக அங்கே இருக்க சிலைகளுடைய வடிவமைப்புகள், இதெல்லாம் நிறைய அனுபவிக்கலாம். சின்ன குழந்தைங்க விளையாடுறது, ஒரு சின்ன குருவி பறந்தா கூட அதை அனுபவிக்கலாம். இதுக்கெல்லாம் மனசு இல்லாத நீங்கள் எதுக்கு கோயிலில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்க சிலைகளை வந்து சேதப்படுத்திக்கிட்டு, சுவர்களை சேதப்படுத்திக்கிட்டு? வெக்கமா இல்லை?